Hi, welcome to holisticinvestment.in. Aviva signature investment planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட financial growth secure பண்றதுக்கும் உங்க loved oneஸோட financial future secure பண்றதுக்கும் long termல இந்த policy helpfulா இருக்குமா? வாங்க இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோல நம்ம in-depth analysis மூலமா கண்டுபிடிப்போம். So இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி Aviva signature investment plan என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதுல சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான் வேரியன்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, சிக்னேச்சர் ஜென் எக்ஸ் அண்ட் சிக்னேச்சர் மில்லினியல் அப்படின்னு. அண்ட் உங்களோட மொட்டாலிட்டி அண்ட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாம் 100% ரீஃபண்டும் பண்ணிடுறாங்க பாலிசி மெச்சூர் ஆகும்போது உங்களோட ப்ரீமியம் சைஸ் பொறுத்து. அண்ட் ஜீரோ அலோகேஷன் சார்ஜஸ் இதில் இருக்கிறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இன்னும் மேக்ஸிமைஸ் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டு சேவிங் ஸ்ட்ராட்டஜியும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. உங்களோட ஃபண்டோட ப்ரிஃபர்ட் ஈக்விட்டி டெப்ட் அலோகேஷன் லைஃப் ஸ்டேஜ் மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு 8 ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு வேரியிங் ரிஸ்க் ப்ரொஃபைலோட. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூட்டபிளாக இருக்கிற ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சிக்னேச்சர் மில்லினியல் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் எல்லா ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸும் வேவ் பண்ணிடுவாங்க இன்கேஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் அப்பவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா. அண்ட் ஈஸி லிக்விடிட்டியும் நிறைய பார்ஷல் விட்ராவல், சிஸ்டமேட்டிக் பார்ஷல் விட்ராவல் மாதிரி ஆப்ஷன்ஸ்னால இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். இப்போ நீங்கள் சிக்னேச்சர் ஜென் எக்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா பாலிசி ஹோல்டர் மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் சர்வைவ் ஆனாங்கன்னா இது கிடைக்கும். பட் சிக்னேச்சர் மில்லினியல் ஆப்ஷனில் பாலிசி ஹோல்டர் சர்வைவ் ஆகலனாலும் இல்லைனாலும் இது மெச்சூரிட்டி டேட் அப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க எல்லா ஆப்ஷனுமே பேயபிள் தான் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா. டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா, சம் அஷூர்ட் ஃபண்ட் வேல்யூ, இந்த மூணுத்தில் எது வந்து ஹையஸ்ட் இன் வேல்யூவில் இருக்கு டேட் ஆஃப் டெத் அப்போ பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ நாமினி இல்லை லீகலில் இருக்குது. இதுலேருந்து எது ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ அது டேட் ஆஃப் டெத் அப்போ டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். அடிஷ்னலி டாப் அப் சம் அஷூர்ட் இல்லை அந்த மாதிரி டாப் அப் ப்ரீமியம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 3 ஆப்ஷனில் இருக்கிற ஹையஸ்ட் இன் வேல்யூவை டேட் ஆஃப் டெத் அப்போ அடிஷ்னலி டெத் பெனிஃபிட்டோட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இதில் எந்த மாதிரியான ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். பேலன்ஸ் ஃபண்ட் 2, பாண்ட் ஃபண்ட் 2, என்ஹான்சர் ஃபண்ட் 2, க்ரோத் ஃபண்ட் 2, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், ப்ரொடெக்டர் ஃபண்ட் 2, PSU ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட், இத்தனை ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே அந்தந்த அசட் கிளாஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் இல்லை மற்ற கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணியுமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க லோ டு ஹை. அண்ட் இதில் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் மந்த்லி ரிடம்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் மூலியமாக டிடக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் இது த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் இந்த சார்ஜ் இருக்கும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட் தவிர எல்லாத்துக்குமே 1.35% per annum சார்ஜ் பண்ணுறாங்க. பட் டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட்க்கு 0.50% per annum சார்ஜ் பண்ணுறாங்க. மொட்டாலிட்டி சார்ஜ் லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற ஒரு சார்ஜ். அண்ட் சரண்டர் டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசி யூனிட் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா இது உங்கள் ஆனுவலைஸ் ப்ரீமியம், ஃபண்ட் வேல்யூ, எந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சரண்டர் இல்லை டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் வந்து வேரி ஆகும். அண்ட் இந்த பாலிசியில் ஸ்விட்சிங் சார்ஜ், பார்ஷல் விட்ராவல் சார்ஜ், மிஸ்செலனஸ் சார்ஜ், ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ்ன்ற சார்ஜஸ் இல்லை. பட் மற்ற மார்க்கெட் லிங்க்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி சில சார்ஜஸ் இதில் இப்போ மற்றதில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இருக்கும். பட் த்ரூஅவுட் த பாலிசி அந்த ஃபண்ட் இதில் இருக்கும் இன்னும் சொல்ல முடியாது. பட் இதில் சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே த்ரூஅவுட் த பாலிசி டேர்ம் இவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதனால இந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் ஒரு இன்வெஸ்டருக்கு ஓவர் ஹெடாக தான் இருக்குமே தவிர ஃபுல்லாக இருக்காது. இது ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா கிராஜுவலி உங்களோட ரிட்டர்ன்ஸ் இது எரோட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த ட்ராபேக்கையும் நீங்கள் ஞாபகம் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமான்றதை டிசைட் பண்ணணும். இப்போ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரீடைரக்ஷன் மூலியமாக உங்கள் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸை அக்ராஸ் ஃபண்ட்ஸ் நீங்கள் ரீஅலோகேட் பண்ணலாம் எந்த விதமான அடிஷ்னல் காஸ்ட் இல்லாமல். அண்ட் அன்லிமிட்டட் ஃப்ரீ ஃபண்ட் ஸ்விட்சஸுமே இதில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். டாப் அப் ப்ரீமியம் எந்த பாயிண்ட்லையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம். அண்ட் பார்ஷல் விட்ராவல் பார்த்தீங்கன்னா 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லைனா பாலிசி ஹோல்டர் 18 எப்போ ஆகிறாங்களோ எது லேட்டராக ஆகுதோ அந்த டைமில் இது அவைலபிளாக
இருக்கும். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து ஒரு ரெகுலர் ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஒரு இன்பில்ட் பெனிஃபிட் தான் சிக்னேச்சர் மில்லேனியல் ஆப்ஷன் கீழே. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி லோன் பெர்மிட் கிடையாது இந்த பிளான் கீழே. எந்த விதமான லிக்விடிட்டியும் அவைலபிளா இருக்காது. இயர்லி இயர்ஸ் இந்த பாலிசியோட இனிஷியல் இயர்ஸ்ல இருக்காது. அண்ட் இதுல கொடுக்குற சம் அஷர்ட்மே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபினான்ஷியல் நீடை கவர் பண்ற அளவுக்கு இன்அடிக்வேட்டா அதான் இருக்கு, கவர் பண்ற அளவுக்கு இல்ல. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த நெட் ப்ரீமியமையும் அப்ளிகபிள் சார்ஜ் டிடக்ட் பண்ணிட்டு தான் கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் சார்ஜஸ் ஒரு லெஸ் அப்பீலிங்கா ஏன் இருக்குன்னா நம்மளோட மணியோட டைம் வேல்யூவை அக்கௌண்ட் பண்ணாததுனால. இப்போ 100 rupees 10 வருஷம் கழிச்சு அந்த 100 rupeeஸோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை அவங்க ரிட்டர்ன் பண்ணல. ஜஸ்ட் இப்போ என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த 100 rupees தான் அவங்க அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறதுனால டைம் வேல்யூன்றது வி லூஸ் இட். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அந்த ட்ராபேக்ஸுமே பார்த்து தான் இதை இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லையான்றதை நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. இப்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அனலைசிஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்னால இதோட IRR இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் மூலியமா நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 35-year-old மேல் வந்து இந்த பாலிசியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சம் அஷூர்ட் 12 lakhs. பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே 20 yearsக்கு ஆனுவல் ப்ரீமியம் 1.2 lakhs. ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம்னா ரெண்டு அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மூலியமா லைக் 4% 8% per annumனு கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிற மாதிரி தான் இது. கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கல் தான். இவ்வளோதான் வரும் அப்படின்னு இதோட பொட்டன்ஷியல் ரேஞ்ச் ஆஃப் அவுட்கமா சொல்லல. சிம்பிளி ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ காட்டுறதுக்காக தான் சொல்றோம். ஸோ அசியூம் ரிட்டர்ன் ஆஃப் 4% per annumல உங்களோட ஃபண்டோட வேல்யூ மெச்சூரிட்டியில 30 lakhs இருக்கு. IRR 2.08% இருக்கு. இது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு IRR. ஓகே, அது வர்ஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ் சினாரியோ அதாவது 8% per annumல உங்க ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டியில 46.83 lakhs வருது. அதுலயுமே IRR 6.01% தான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலமா கால்குலேட் பண்ணோம்னா. ஸோ இந்த பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸோட லோவரா இருக்கு. ஸோ ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ற பர்பஸ் இது கான்ட்ராடிக்ட் பண்ணுது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்றதுக்கோ இல்லை வெல்த் அக்யூமுலேட் பண்றதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அடிஷ்னலி இந்த 12 lakhs சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட ஒரு எசென்ஷியல் நீடை அடிக்குவேட்டா கவர் பண்ற அளவுக்கு இல்லை. ஸோ அதோட யூட்டிலிட்டி இன்னும் ஃபர்தரா லிமிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே இதுல டிராபேக்ஸ் இருக்கிறதுனால நம்ம நினைச்ச ஒரு அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால இதுல இன்வெஸ்ட் பண்ணா இப்போ லாங் டேர்ம்ல நம்மளுக்கு அந்த அளவுக்கு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால வேற சுப்பீரியர் ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். லைக் இந்த மாதிரி யூலிப் பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனியா பிரிச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த சினாரியோல ஒரு லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரீமியம்ல ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஆல்ஃபா ஜென்ரேஷனுக்காக இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வருதா அப்படின்ட்டு. ஸோ பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கோம் ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக. இந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு 12 lakhs சம் அஷூர்ட். இது வந்து எவ்வளோ வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பர் இயர் 6,600 rupees 20-year பாலிசி டேர்முக்கு. அப்போ ஒரிஜினல் ப்ரீமியம்லேருந்து நம்மளால 1,13,400 rupees ஆனுவலி சேவ் பண்ண முடியுது. இது ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வேற எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து தான். இப்போ நீங்கள் லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா PPF மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு கவர்மெண்ட் பேக் ஃபண்ட், உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், லோ ரிஸ்க் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் மெச்சூரிட்டி வேல்யூ 50.33 lakhs வருது. IRR பார்த்தீங்கன்னா 6.62%. இதே ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ELSS ஃபண்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். இது ஒரு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூவே 91.51 lakhs வருது. போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 83.06 lakhs வருது. ஸோ IRR இதோட டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் ELSS ஓட கம்பைன் ஸ்ட்ராட்டஜிக் IRR பார்த்தீங்கன்னா 10.76% வருது. இது போஸ்ட் டாக்ஸ்லயே நம்ம கால்குலேட் பண்ணா வருது. PPF ஓட டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அவிவா மாதிரி ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. இது ELSS மாதிரி ஒரு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ஹையர் ரிட்டர்ன்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி டெலிவர் பண்றது, அதுவும் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால பெட்டர் வெல்த் அக்யூமுலேஷன் ஓவர் டைம் உங்களால பண்ண முடியும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன நம்ம அனலைசிஸ், அவிவா சிக்னேச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு டிப்பிக்கல் யூலிப் அப்படின்றதுனால இவங்க வந்து ரிட்டர்ன் சார்ஜஸ் ரிட்டர்ன் பண்றது ஒரு பெனிஃபிட்டை ஹைலைட் பண்ணாலுமே இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் அவங்களால வந்து கொடுக்க முடியல, எஸ்பெஷலி டியூ டு அதுல இருக்க ஹை சார்ஜஸ் தான். இதுதான் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்லேயே சிக்னிஃபிகண்டா இம்பாக்ட் பண்ணுது. அண்ட் இந்த பிளானோட ரிஸ்க்
ரிட்டர்ன் ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு எஃபெக்டிவ் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு வெல் அலைன்டாக இல்லை. அண்ட் இதில் இருக்க சம் அஷூர்டுமே ஒரு ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லாததுனாலும் இதில் இருக்க ஹை ஏஜென்ட் கமிஷன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது இந்த பாலிசி அந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கரெக்டாக ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஆக்சுவல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனியாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரீமியமில் சஃபிஷியன்ட் லைஃப் கவரேஜ் கொடுக்கும். அண்ட் அதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணுற ப்ரீமியமை இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி நீங்கள் வைஸ்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் உங்கள் லைஃப் கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ், டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.